ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் சங்கீத். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏற்காடு ரிசார்ட் தான் காமிக்க போகிறேன், மவுண்ட் பிகோ. என்னோட வீடியோஸாக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து ஒரு 7 hours ட்ராவல் பண்ணிங்கன்னா 350 kilometers நம்ம ஏற்காடு ரீச் பண்ணிடலாம். இந்த மவுண்ட் பிகோ ரிசார்ட் வந்துட்டு ஏற்காடோட டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கு. இந்த ரிசார்ட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூம் எடுத்தாலும் சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஃபுல்லாக மலைக்கு நடுவில் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசார்ட்னு சொல்லலாம். இந்த ரிசார்ட்டில் 3 வகையான ரூம் இருக்கு. நான் இன்னைக்கு தங்கின ஸ்டூடியோ ரூம் தான் தங்கினேன். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இப்படி உள்ள என்ட்ரானோன்னா இதுதான் வந்து ஸ்டூடியோ ரூம்ஸ். லைனாக வந்து ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயே செம்ம வியூ பாயிண்ட் இருக்கும். ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய விலாஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். செம்ம சூப்பர் வியூ பாயிண்ட்டாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு. நான் வந்து ரூம் டூரும் காமிக்கிறேன். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ரிசார்ட்ஸ் இது நியூவாக வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனித்தனி விழா மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ப்ரைவசியோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நான் ரூம் டூர் காமிக்கிறேன் வாங்க. ஏற்காடில் இருக்க மவுண்ட் பிகோ ரூம் டூர் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸ்டூடியோ ரூம் தான் காமிக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே என்னென்ன டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நான் எடுத்த ரூம் தான் வந்து 203 நாங்கள் எடுத்திருந்தோம். நம்ம கார்டு கொடுத்துருந்தாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்டூடியோ ரூம், இந்த மவுண்ட் பிகோவோடது. இங்கே இருக்க எல்லா ரூமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் ஸ்டூடியோ ரூம். ரூமில் என்ட்ரானோன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களை திங்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். என்ட்ரானோன்னா ஒரு சூப்பரான வந்து ஸ்பேஷியஸான ரூம் இருக்கும். இங்கேயே வந்து கிங் சைஸில் காட் போட்டிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் படுக்கிறதுக்கு. இந்த ரூமில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி வச்சுருப்பாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. கெட்டில் இருந்துச்சு. அண்ட் காஃபி டீ வேணும் நம்ம இங்கேயே போட்டு சாப்பிடலாம். மில்க் பவுடரும் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக எல்லா ஹோட்டலையும் கொடுக்குறாம எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லலாம், நைட்டில் வந்துட்டு யாருன்னா படிக்கணும்னு நினச்சா கூட லைட்டு போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அழகாக டேபிள் லைட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதனா ரைட்டிங் ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும் நீங்கள் பண்ணால் நைட்டில் உட்காந்து ப்ரைவசியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸ் செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல் வியூ கிளாஸ் இருந்துச்சு. காட் எல்லாமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. 2 நைட் லேம்ப் இருந்துச்சு. பெட்டெல்லாம் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. டிவி ரிமோட், ஏசி ரிமோட்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. ஏசியும் இங்கே இருக்க வேணா ஏசியும் நீங்கள் போட்டலாம். சில்னஸ்லாம் நாங்கள் ஏசிலாம் யூஸே பண்ணல. அதே மாதிரி இன்டர்காமும் கொடுத்துருந்தாங்க. ரூம் சர்வீஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் நம்பர்லாம் கொடுத்தா வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. சிங்கிள் சீட்டு சோஃபா கூட கொடுத்துருந்தாங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. லக்ஸுரியாக இருந்தது. ஸ்டூடியோ ரூம் மாதிரியே தெரில. எல்லாமே சூப்பராக இருந்தது. நேரில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கபோர்ட் ஒர்க் கொடுத்தாங்க. இதில் நம்ம தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து என்னென்ன கொண்டு வருமோ அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரான ஸ்டூடியோ ரூமுக்கே ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருந்தது. நான் அகோடால் தான் ஆப்பில் புக் பண்ணால் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இப்போ முக்கியமான டூர் காமிக்கிறேன், பாத்ரூம் டூர். எல்லாருமே கேட்பீங்க பாத்ரூம் வந்து கொஞ்சம் நிறைய ஓசிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும்ட்டு. இங்கே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரிசார்ட் ரீசெண்டாக தான் பில்ட் பண்ணாங்க. அதனால செம்ம சூப்பராக இருக்குது. இவங்களே பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷவர் கேப்பு அண்ட் ஷேவிங் திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷாம்பூ எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. ஏர் ட்ரையர்ஸ் எல்லாமே உள்ளேயே இருந்துச்சு. நல்லா ஷவர் ஏரியா வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தது. 24 hours ஹாட் வாட்டர் எப்போவுமே வரும், பிரச்சனையே கிடையாது ஹாட் வாட்டருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து காமிக்க இந்த ரூமோட ஹைலைட்டே வந்து அதுதாங்க பால்கனி. பால்கனி இல்லாத ரூமா இந்த ஸ்டூடியோ ரூமுக்கும் அழகான ஒரு க்யூட்டான பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரூமோட ஹைலைட்டுன்னு சொல்வேன். இந்த பால்கனி ஒரு காம்பேக்டான பால்கனி சொல்லுவேன். க்யூட்டாக ஒரு டைனிங் டேபிள் 2 சேர் கொடுத்தாங்க. இங்கே சிட் அவுட் மாதிரி அழகாக நம்ம காஃபி டீலாம் குடிச்சிக்கலாம். சரியான வியூ பாயிண்ட்டுங்க. எல்லா ரூமுக்குமே பால்கனி தாங்க இங்கே ஹைலைட்டு. அவ்வளோ ஒரு ரூமில் வந்து சூப்பரான நேச்சுரல் நம்ம என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே சூப்பர் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங்கு அந்த சன்செட் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும்னு இருக்காங்க. சன்செட் ஈவினிங் வந்து வாக்கிங்கும் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான கிளைமேட்டும் சொல்வேன். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சம்மரில் வரதோட வின்டரில் வந்தோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஊட்டி அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. நல்லா சிட் அவுட் மாதிரி கொடுத்து செம்மையாக ஃபன் பண்ணலாம். ஸ்டூடியோ ரூமுக்கும் அழகான பால்கனி கொடுத்துட்டு இந்த ரூமோட ஹைலைட்னு சொல்லலாம். இந்த ரிசார்ட்டோட இன்னொரு ஹைலைட் வந்துட்டு ஏற்காடோட டாப் ஆஃப் த ஹில்ல தான் இந்த ரிசார்ட் இருக்குது. செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு பால்கனிலேருந்து பார்க்கும் போது. எல்லா ரூமுக்கும் வேறு வியூ பாயிண்ட் வந்து அடி தூளாக இருக்கும். இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ சூப்பராக கீழே இருக்க விழா டைப்லாம் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ஏகப்பட்ட இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது.
இங்கே என்ட்ரன்ஸ் போர்ட்லேயே என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரூட் மேப் மாதிரி ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே எஸ்டேட்ஸ்லாம் கூட இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடியோ ரூம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்தோம் பிக்கோ வில்லா பற்றி தான் காமிக்க போகிறோம். பிக்கோ வில்லான்றது இது ஒரு ரூம் டைப்பு, செம்மையாக சூப்பராக இருக்கும். 303 தான் இப்போ நான் காமிக்க போகிறோம். போகிற இடமே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. என்ட்ரான ஒன்று ஒரு சூப்பரான லாபி இருக்குது உங்களுக்கு என்ட்ரன்ஸில். அது சோஃபா போட்டிருப்பாங்க 2 பேர் உட்கார்ற மாதிரி. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரானா ஸ்பேஷியஸான ஒரு ரூம் இருக்கும். அதே மாதிரி கபோர்டு, டிவி, இன்டீரியர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி லாங் மிரர் கூட இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஏசி இருக்குது. இங்கே முக்கியமாக சொல்லணும்னா சூப்பரான வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. இங்கே பால்கனிலேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான இந்த பால்கனியே சொல்வேன். என்ட்ரான ஒன்றா வந்து நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி. அதே மாதிரி 2 பேர் உட்கார மாதிரி டைனிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த பால்கனியோட வியூ பாயிண்ட் வந்து அடி தூளாக இருக்குங்க. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் நமக்கு தெரியும். செம்ம கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வுட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோரிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பிக்கோ வில்லா வந்து செம்ம ரூம் சொல்வேன் நான். இதில் முக்கியமாக சொல்லலாம் இதோட ஹைலைட் வந்துட்டு ஜக்கூசி தாங்க. ஜக்கூசி ஆப்போசிட்டில் ஓப்பன் அப்படி வியூ பார்த்துட்டு நம்ம குளிக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பிக்கோ வில்லா. நெக்ஸ்ட் வந்து அது பக்கத்தில் சுற்றி வந்து அழகாக ஃப்ளவர்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக்கோ கார்னியர். இது வந்து 3rd டைப் ஆஃப் ரூமு. இதுதான் இருக்கிறதுலே ஐ ரூமு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ஹைலைட்னு உள்ளே வாங்க காமிக்கிறேன். உள்ளே என்ட்ரோன்னா அதேமாதிரி சோஃபா இருக்கும், 2 பேர் உட்கார மாதிரி. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்தேன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உள்ளே என்ட்ரோன்னா ஸ்பேஷியஸான ரூமுங்க, செம்ம சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க. லாங் சைஸ் மிரர், சேம் ஏசி, டிவி எல்லாமே இங்கே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ரெஸ்ட் ரூமை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஷவர் ரூம் தனியாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பார்க்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூமு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரூம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அனிமன் கப்புள்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்கணும், இந்த மாதிரி விளையாடுறதா சூப்பராகவே இருக்குங்க. இன்டீரியர் செம்ம சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதுதாங்க சொல்லணும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் விண்டோக்கு பதிலாக கிளாஸ் டோர் வச்சுருக்காங்க. செம்ம வியூ பார்க்கலாம். நீங்கள் சன்செட் ஆகட்டும், சன்ரைஸ் ஆகட்டும், இங்கே படுத்துகிட்டே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல சூப்பரான ரூம்னே சொல்லுவேன். செம்ம ப்ரைவேஸோட செம்ம சூப்பராக இருக்கும். அந்த இன்டீரியரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. வியூ பாயிண்ட்டும் செம்ம சூப்பராக தெரியும். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு ஹைலைட் காமிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் செம்ம சூப்பரான ஸ்பேஷியஸான பால்கனி. இந்த பால்கனியோட ஹைலைட்டே வந்து வியூ பாயிண்ட் தாங்க. அழகாக வந்து டீ டேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அழகாக நிம்மதியாக மார்னிங் சன்செட் ஆகும், சன்ரைஸ் ஆகும், இங்கே காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். நல்ல ப்ரைவசியாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 பக்கமும் ஹில் ஸ்டேஷன் வியூன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த வியூவே. இது வந்து எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண, ஒரு உங்களுக்கு சென்னை லைஃப்லேருந்து ஒரு பிரேக் வேணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரூம் எடுத்துகிட்டு வந்து 2 நாள் தங்க ரீஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இந்த ரிசார்ட் சுற்றி செம்ம க்ரீனரியாக இருக்கும். பிளான்ட் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய அந்த எஸ்டேட்ஸ்லாம் கூட இருக்குது பக்கத்தில். டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோன்னு பார்க்குறோம். இங்கே வந்து டைனிங் ஏரியா வந்து அதுவும் ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியான வியூ பாயிண்ட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அம்மா இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பார்ட்டியாக எல்லாம் கூட அவைலபிளுக்கு இன்டோர் கேம்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம சாப்பிடும் போது செம்ம வியூ பாயிண்ட்டில் சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது டாப் ஆஃப் த ஹில்ன்றதுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இன்ஃபினிட்டி பூல்லாம் இருக்குது, அதுவும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அகோடா ஆப்பில் தான் இந்த ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். என்னென்ன மெனுன்னு நான் காமிக்கிறேன். கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து ஆம்லேட் வச்சுருந்தாங்க, ஆனியன் போட்டு செம்ம சூப்பராக இருந்து சூடாக. அண்ட் சிக்கன் கறி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இட்லி, ஸ்டீம் இட்லி நல்லா சூடாக வந்து கார சட்னி, ஒயிட் சட்னி வச்சுருந்தாங்க. வடையும் நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூடாகவே இருந்துச்சு. பொங்கலும் வந்து செம்ம யம்மி டேஸ்ட்டில் இருந்துச்சு பொங்கல். அதே மாதிரி வந்துட்டு சாம்பார், அதுக்கு வந்துட்டு பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பூரி வச்சுருந்தாங்க, சன்னா வச்சுருந்தாங்க, சூப் கூட உங்களுக்கு இருந்துச்சு, எது வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து குலோப்ஜான், டெசர்ட்லேருந்து குலோப்ஜான் அண்ட் கெல்லாக்ஸு, ப்ரெட்டு, ஜாமு, காஃபி, டீ அப்படின்னு தனியாக எல்லாமே வச்சுருந்தாங்க. எது வேணுமோ சாப்பிட்லாம். செம்ம சூப்பர் வியூ பாயிண்ட்டு. இங்கே ஆப்போசிட்லேயே வந்து டைனிங் ஹாலில் வந்து அழகான ஊஞ்சல்லாம் இருந்தது, நல்ல க்ரீனரியாக இருந்தது. செம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து சொல்லவே வேணாம். இது டாப் ஆஃப் த ஹில்ன்றத தொட்டு பார்க்கவே வேறு லெவல். இங்கே முக்கியமாக சொன்னால் இன்ஃபினிட்டி பூல் தான் இதோட ஹைலைட்டே. இந்த மவுண்ட் பிக்கோவில் வந்து இன்ஃபினிட்டி பூல் வச்சுருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்து. இது வந்து அடல்ட்டு குடிக்கிறதுக்கு நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கும். செம்ம சில்
தண்ணி எங்களால் குளிக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை நெக்ஸ்ட் ஹைலைட்டே வந்து ஓப்பன் ஏர் தேட்டர் தாங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்துட்டு நைட்டில் வந்து ஃபயர் கேம்ப் போடுவாங்க. நாங்கள் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ஃபயர் கேம்ப் ஆகட்டும், அந்த தேட்டர் மாதிரி மூவி போட்டுருந்தாங்க, பாட்டு போட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வேறு லெவல் வைப். அதே மாதிரி லைட்ஸ்லாம் கூட போட்டோம், டிஸ்கோ லைட்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண இது சூப்பரான பிளேஸ் சொல்லுவேன் நான். வீக்கெண்டில் எப்போவுமே ரஷ் இருக்கும், அதனால் வீக் டேஸாக நாங்கள் போயிருந்தோம். செம்மையாக ஃபன் பண்ணோம். ஒரு 4-5 ஃபேமிலி தான் வந்திருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதேமாதிரி நைட்டில் அந்த இது சீசாலாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஊஞ்சல்லாம் ஆடுறதுக்கே நைட்டில் அந்த லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு. இது நான் அகோடா ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன். அகோடா ஆப்பில் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஆஃபரில் வந்து நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இண்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே வந்துட்டு கம்யூனிட்டி ஹால்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஐடி ஹப்பு இந்த மீட்டிங்னா கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி மார்னிங்கில் வந்து மார்னிங் வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. அழகாக எஸ்டேட்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் சன் ரைஸும் சன் செட்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சூப்பரான ஏற்காடில் ஒரு ரிசார்ட்னு சொல்லணும். ஃபுட் எல்லாமே செம்ம அடிதூளாக இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது மாதிரி ரிசார்ட் இருக்குன்னு கேட்டு எப்போ போகலான்னு கேளுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.